பிசினஸை இம்ப்ரூவ் பண்ணணும். சூர்யா எக்ஸ்போர்ட்ஸ் அண்ட் இம்போர்ட்ஸ் ஆபீஸ் இப்ப இந்த மும்பைல இருக்கு. இதோட பிரான்ச்சஸ் ஆல் ஓவர் இந்தியால இருக்கணும். சிட்டி, டவுன், மெயின் ஏரியான்னு ஒண்ணு விடாம இந்தியால எல்லா இடத்துலயும் நம்ம ஆபீஸ் இருக்கணும். அந்த பிரான்ச்ல வேலை செய்யறதுக்கு ஸ்டாஃபா 50 பேர் எனக்கு வேணும். அந்த ஸ்டாஃப் யாருன்னா லோக்கல் ரவுடிஸ். இந்த ரவுடிங்க எல்லாம் அரசியல்வாதிங்க கிட்ட அடிமையா கிடப்பானுங்க. எவனும் அவங்களுக்கு மாச சம்பளம் கொடுக்க மாட்டான். ஆனா நாம அவங்களுக்கு ஃபிக்ஸ்டு சேலரி கொடுப்போம். 50 लोग क्यों? ஜஸ்ட் இமேஜின் 50 பேர் ஒன்னா நடந்து வந்தா எப்படி இருக்கும்? அதே 50 பேர் கையில துப்பாக்கியோட ஒன்னா எப்படி இருக்கும்னு நினைச்சு பாரு. ஒரு சிட்டியை கண்ட்ரோல்ல வச்சுக்கிறதுக்கு 50 பேர் போதும். ஊர்ல நடக்கிற சின்ன சின்ன பிரச்சனையில இருந்து நாட்டுல நடக்கிற பெரிய பெரிய பிரச்சனை வரைக்கும் எல்லா செட்டில்மெண்ட்டும் நம்ம ஆபீஸ்ல தான் நடக்கணும். அவங்க எல்லாருக்கும் சேலரி எப்படி தருவ? பணம் எங்க இருக்கு? அவங்க சேலரி அவங்களே சம்பாதிச்சுக்குவாங்க. செட்டில்மெண்ட் பண்ற ஒவ்வொருத்தனும், அது சின்னதா இருந்தாலும் பெருசா இருந்தாலும், அதுல வர்ற பணத்துல 2% சூர்யா எக்ஸ்போர்ட்ஸ் அண்ட் இம்போர்ட்ஸுக்கு கொடுக்கணும். ₹1,00,000 சம்பாதிக்கிறவனுக்கு அதுல இருந்து ₹2,000 கொடுக்கறது பெரிய விஷயம் இல்ல. அவங்களுக்கு நம்ம சப்போர்ட் இருக்கும். எந்த பிரச்சனை வந்தாலும் நாம பாத்துக்குவோம். சின்னவங்க ஓகே, பெரிய ஆளுங்க கொடுப்பாங்களா? கொடுக்க முடியாதுன்னு சொல்றதுக்கு இது பிசினஸ் ப்ரொபோசல் இல்ல. இட்ஸ் an order. பிசினஸ் பண்ற ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு ஆபீஸ் இருக்கும். அந்த ஆபீஸ்ல டேபிள் இருக்கும். அந்த டேபிள்ல நம்ம கன்னை வைக்கணும். இந்தியால இருக்கிற ஒவ்வொரு ஆபீஸ் டேபிள்லயும் நம்ம கன்ஸ் இருக்கணும். Guns don't need agreements. Guns don't need agreements. கட்டியே தரணும். எவன் எந்த கான்ட்ராக்ட் எடுத்தாலும், எந்த ஃபண்ட் ரிலீஸ் ஆனாலும் நமக்கு 2% கட்டியே தரணும். சர்வீஸ் டாக்ஸ், சேல்ஸ் டாக்ஸ், இன்கம் டாக்ஸ் மாதிரி இந்த சூர்யா டாக்ஸ் ஜனங்களுக்கு பழக்கமாயிடணும். I want all the gangsters and rowdies under one roof. எவனுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் நம்ம கிட்ட தான் வரணும். அவன் கஷ்டத்தை நாம தான் தீக்கணும். பப்ளிக் கிட்ட ஃப்ரெண்ட்லியா இருக்கு. இந்தியால இருக்கிற அரசியல்வாதி, பணக்காரங்க எல்லாருக்குள்ளயும் ஒரு பயம் வரணும். அந்த பயத்தோட பேரு சூர்யா பாய். சூர்யா பாய், சூர்யா பாய். சூர்யா பாய் நான் இல்ல. இட்ஸ் அ பிராண்ட். चल சாதாரணமான ஆள் இல்ல, ஆனா கிரிமினலும் இல்ல. பட் ஹி இஸ் கிரிமினல் மைண்டட். அவன் பண்ற கிரைம்ஸ் எல்லாத்தையுமே பக்கவா பிளான் பண்றான். உலகத்தையே ஆட்டி படைக்கணும், தான் தான் எல்லாத்தையும் தீர்மானிக்கணும் நினைக்கிறவன் தான் இப்படி பண்ண முடியும். எதுக்கு இதெல்லாம் பண்றான்? யார் இவன்? எங்க இருந்து வந்தான்? I bloody want him. ஹலோ, எங்க இருக்க? உனக்கு எதுக்கு? நான் டாக்ஸிக்காக வெயிட் பண்றேன். அப்ப நான் கொடுத்த காரை யூஸ் பண்ணல. அது ஆயிஷா யூஸ் பண்றா. சரி, என் ரெக்யர்மெண்ட் சொல்றேன், நல்லா கேளு. உன்னை உடனே பார்க்கணும் போல இருக்கு. உன் கூட சண்டை போடணும் போல இருக்கு. நீ டக்குன்னு கிளம்பி வா.
வந்து பார்த்துட்டு நல்லா திட்டிட்டு போ. அதெல்லாம் முடியாது. என் ரேஞ்ச் என்னன்னு உனக்கு தெரியல. நான் நினைச்சா நீ ஏற டாக்ஸி டிரைவரை வச்சு உனக்கு என்ன பண்ண முடியும்? முடிஞ்சா பண்ணிக்கோ. டாக்ஸி चल भैया. हाय मैम, किधर जाना है मैम? यहाँ से जुहू तक. जुहू? एक्सक्यूज मी. ₹50,000 கோடி ஊழல் தலைமறைவாகிய முன்னாள் மேயர் அருண் கோகலே. முதல்ல அவனை தேடி கண்டுபிடிங்கடா. அவன் போலீஸ் கையில கிடைச்சா நான் மட்டும் இல்லைன்னா நிறைய பேர் மாட்டுவாங்க. அவன் ஒரு பயந்தாங்குழி, எங்க என்ன உளருவான்னு தெரியாது. கடைசியில கவர்மெண்டே கவுந்துரும். அவன் ஃபேமிலியில எல்லாரையும் தூக்கிடுங்க. No, try to be strict with them. Hello. Sir, this is Surya. क्या सूर्या भाई நீங்களா ஃபோன் பண்ணிருக்கீங்க? என்ன அப்படி கூப்பிடாதீங்க சார். உங்க முன்னாடி நான் ஷட் அப், நடிக்காத. இப்போ என்ன, எங்க டிபார்ட்மெண்ட்டும் 2% கட்டணுமா? சார் 50,000 கோடியை விட்டுட்டு என்ன கலாய்க்கிறீங்களா சார்? இந்த ஸ்கேம்ல இருக்க எல்லாரையும் வெளியே கொண்டு வரீங்கன்னா அருண் கோகலேவை உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். அருண் கோகலே எங்க கிட்டே அவன் மாட்டல, உனக்கு எப்படி கிடைச்சான்? பொந்துல இருக்கிற எலிக்கு தான் சார் இன்னொரு எலி எங்க இருக்குன்னு தெரியும். அந்த எலியை இப்ப வர்சாவா போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடி விட்டுறேன். ஒன்னும் பயப்படாதீங்க சார், வாங்க. அருண் கோகலே கிடைச்சிட்டான் சார். 2 நாள்ல எல்லாரும் பேரும் வெளில வந்துடும். லிஸ்ட்ல முதல் பேர் உங்கள்தான் தான் இருக்கும்னு எல்லாரும் வெளில பேசிக்கிறாங்க. நீங்க என்ன செய்ய போறீங்க? அருண் கோகலேவை பிடிச்சு கொடுத்தது சூர்யா தான். ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஒன் திங் சார். உங்க 2 பேருக்குள்ள அப்படி என்னதான் சார் பகை? அவன் யாருன்னு எனக்கு தெரியாது. இது வரைக்கும் நான் அவனை பார்த்தது கூட இல்லை. உங்களுக்கு தெரியும் சார். You know him. He was born in Chicago. He's an American citizen. ஞாபகம் வரலையா சார்? இல்லையே. 18 வருஷத்துக்கு முன்னாடி ஆந்திரால நீங்க ஒரு மீட்டிங்ல பேசிட்டு இருக்கும்போது ஒரு 14 வயசு பையன் உங்களை கத்தியால குத்துனான். மறந்து போயிட்டீங்களா? நீங்க சாவலன்னு தெரிஞ்சதும் கோவத்தை அடக்க முடியாம துப்பாக்கி எடுத்து சுட்டானே, அதே சூர்யா தான். அவன் சாதாரண ஆள் கிடையாது. அவசரப்பட்டு விட்டுடாது. எனக்கு அவன் மேல நம்பிக்கை இருக்கு. என்னைக்காவது ஒரு நாள் மும்பையை விலைக்கு வாங்கிடுவான் பாரு. அவன்கிட்ட எல்லாம் இருக்குன்னு நீ எதிர்பார்த்த. ஒன்னும் இல்லைனாலும் பரவாயில்லன்னு நான் லவ் பண்ண. ஆனா அவன் ஏமாத்திட்டான். No, he's in love with you. ஒரு நல்ல ரிலேஷனை நீயா கேட்டுக்காத. அவன் இருக்கிற பிஸில இரிட்டேட் ஆகி உன்னை விட்டாலும் விட்டுருவான். Listen to me. அவன் வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பையும் நல்லா திங்க் பண்ணி தான் வைக்கிறான். You wait and watch. He's going to be big someday. Good evening, ladies and gentlemen. It's a great honor for me to be here today at the opening ceremony of a business bank. Let me first extend a warm welcome to all of you. Thank you so much for being here. அனைவருக்கும் வணக்கம். நம் தேசத்தை முன்னேற்றி செல்லவும் இளைஞர்களை வழிநடத்தி செல்லவும் இந்த சூர்யா ஒரு பேங்கை உருவாக்கி இருக்கிறார். நான் சொல்கிறேன், சூர்யாவை போன்ற இளைஞர்கள் பாலிடிக்ஸுக்கு வர வேண்டும். அப்பொழுதே நமது தேசம் முன்னேறும், இந்தியா மிகப்பெரிய வல்லரசாகும் என்பதை நான் நம்புகிறேன். ஒரு காலத்துல பேங்கை கொள்ளடிச்சவன் இன்னைக்கு ஒரு பேங்கை திறக்கிறான். அந்த விழாவுக்கு நான் சீஃப் கெஸ்ட். பிளாக் மணியை ஒயிட் ஆக்கிறதுக்கு தானே இது.
ஆமா சார், இந்தியாவோட ஸ்விஸ் பேங்க் சார் இது. ஒயிட் மணியோட பிளாக் மணியையும் பதுக்கிக்கலாம். நிறைய பேருக்கு பணத்தை எங்க பதுக்கிறதுன்னு தெரியல சார், அதுக்கு தான் இந்த பேங்க். அது மட்டும் இல்ல மிஸ்டர் சூர்யா, இன்னைக்கு மும்பை போலீஸ் அசோசியேஷனுக்கு 50 லட்சம் ஃபண்ட் கொடுக்கிறது மிகவும் பெருமையான விஷயம். மும்பை மேயரா ஃபேண்டாஸ்டிக். கொள்ள அடிச்ச பணத்தை எங்க டிபார்ட்மெண்ட்டுக்கே தானமா கொடுக்குறீங்க. உங்களது என்னதெல்லாம் இல்லை சார், இந்தியாவில் பணம் இருக்கு, எவனுக்கு திறமை இருக்கோ அவன் எடுத்துக்கிறான். நல்லதுக்கு இது காலம் இல்லை சார், நல்லவங்களை கடவுள் சீக்கிரம் கூட்டிட்டு போயிடுவார்னு சொல்லுவாங்க. கூட்டிட்டு போறதெல்லாம் இல்லை, இங்க இருக்கிற கெட்டவனுங்களாம் சேர்ந்து அவங்கள மேல அனுப்பிடுறாங்க. நீங்க ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் தான் சார், ஆனா உங்க டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற எத்தனை பேர் உங்களை கெட்ட வார்த்தையில திட்டுறாங்க தெரியுமா? பப்ளிக்கு கூட சார், ஆஃபீஸர் ஸ்ட்ரிக்டா இருந்தா பிடிக்காது, லூஸா இருந்தா தான் பிடிக்கும். டு பி ஃப்ராங்க் வித் யூ சூர்யா, நீ எனக்கு பக்கத்தில் இருக்கும்போதெல்லாம் என் கோவம்லாம் தெரிஞ்சிருது. சில நேரத்தில் யோசிச்சு பார்ப்பேன், ஒன்று மாதிரி ஒரு ஆள் என் டிபார்ட்மெண்ட்டே இல்லையேன்னு. உனக்குள்ள இருக்கிற வெறி வேற எவங்கிட்டையும் பார்க்கல. பட் யூஆர் ஆன் த ராங் ட்ராக். நோ சார், ஐ எம் இன் த ரைட் ட்ராக். சார், நீங்கள் அப்சர்வ் பண்ணீங்களோ இல்லையோ, லாஸ்ட் 3 மந்த்ஸாக இந்தியாவில் மர்டர்ஸ் குறைஞ்சி போச்சு, கிட்னாப்பும் குறைஞ்சி போச்சு, கிரைம் ரேட் மொத்தமாக விழுந்துருச்சு சார். வேணும்னா ரெக்கார்ட்ஸ் செக் பண்ணி பாருங்க சார். பசி எடுத்தால் தான் எவனாக இருந்தாலும் தப்பு பண்ணுவான். கிரிமினல்ஸ்க்கெல்லாம் சேலரி கொடுத்து நான் வளர்த்துக்கிட்டு இருக்கேன். உங்கள் டிபார்ட்மெண்ட்டில் கூட எல்லாருக்கும் சேலரி ஏற்ற சொல்லுங்க, யாருக்கும் பத்தலை. உங்கள் சேலரி உங்களுக்கு பத்துதா சார்? நாட்டுக்காக உண்மையா உழைக்கிற போலீஸ்க்கு சம்பளம் பத்தல, நாட்டை கொள்ளையடிக்கிற என்ன மாதிரி ஆளுங்க கிட்ட கோடிக்கணக்கில் பணம் இருக்கு. கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்க சார், இருக்கிறவங்க கிட்ட அடிச்சு இல்லாதவங்களுக்கு கொடுத்தலாம். பட் ஒன் திங் சார், ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் மணி, ஐ எம் இன்ட்ரெஸ்டட் இன் பவர். அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.